வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து கேவுரு மாவு அடை. கேவுரு மாவு அடை செய்யலாம் சொல்லிட்டு கேவுரு மாவு 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். நமக்கு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு எடுத்து வச்சுருக்கேன். கேவுரு மா இது முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவை கொட்டி உப்பு போட்டு வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டு முருங்கீரை, பச்சை மிளகா, உப்பு போட்டுடலாம். பூண்டை இடித்து போட்டுக்கலாம். மிளகாய அரிஞ்சு போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் அரிஞ்சு போட்டுக்கலாம். இப்போ பூண்டை இடிக்கிறேன். இந்த இடிக்கல் வந்து ரூ. 600 100 விற்கிது. நான் வந்து ரூ. 600 வாங்கியிருக்கேன். இப்போ இது வந்து கட் பண்ணிடலாம். மிளகா, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி போட்டுட்டு தேவையான அளவு நிறைய போட வேணாம், திட்டமாக போட்டால் போதும் அடை தட்டுற அளவுக்கு. இப்போ இதை வந்து திட்டமாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம அடைக்கு கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துக்கணும். எடுத்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் தட்லியோ இல்லை கிண்ணத்தையோ கவுத்து போட்டு அதில் மெலிசாக தட்டணும். எண்ணெய் தடவிட்டு மெலிசாக தட்டணும். மெலிசாக தட்டினா தான் டேஸ்ட்டு வரும், நல்லாயிருக்கும் மொறுமொறுன்னு அடை. நம்ம சர்க்கரைக்காரங்க இல்லை எண்ணெய் வேணாம் பிபி இருக்கிறவங்க எண்ணெய் தேவையில்லை. நான் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றி இந்த அடையை போட்டுட்டு நம்ம மெலிஸ் வரல கோணையும் மானியமாக வந்துருந்துச்சின்னா அதை சரி பண்ணிக்கலாம். உடனே திருப்பி போடணும், இல்லைன்னா வந்து வெள்ளையாக வேகாத மாதிரி வந்துடும். ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்ச நேரம் கழித்து உடனே திருப்பிட்டு அப்புறம்தான் வேக விடணும். அந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ இது வெந்துருச்சு. இந்த வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வெந்த மாதிரி தெரியும் பார்க்கும்போதே. இப்போ எடுத்துருவோம். அடுத்தது போடுறேன். சிம்மில் குறைச்சி வச்சிடலாம். அதிகமாக வச்சா தீஞ்சு போயிடும். அதனால் குறைச்சி வச்சுட்டு 4 அடை சுட்டுட்டேன். நாங்கள் 4 பேர் இருக்கோம். 4 அடை சுட்டிருக்கேன் பாருங்கள். இதுதான் கேவுரு மாவு அடை. பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி சுட்டு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.